ஆமாயா, நான் தான் என் மாட்டு பொண்ணு கிட்ட நகையை கொண்டு வர சொன்னேன். இங்க பாரு ஓய், என் குடும்பத்துல இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அது பெருமாள் வந்து எனக்கு கொடுக்கிற சோதனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா சொல்லு. அந்த நகையை திருட்டது யாத்துக்காரப்பா. என்னக்கா சொல்ற? அத்தி பேர் அந்த காரியத்தை செஞ்சாரு. ஆமா சீதா, மடத்தனமான இந்த காரியத்தை செஞ்சது அவர்தான். இது பாருங்க, இதுக்கு மேலே நீங்க உண்மையை சொல்லல, நான் மண்ணனை எடுத்து என் தலையில கொட்டிட்டு தீ வச்சுட்டு எரிஞ்சு போயிடுவேன். ஐயோ, அந்த காட்சியை நீங்க நல்லா பாருங்க. பத்மா, நான் பண்ண தப்புக்கு நீயே வீணா தண்டனை அனுபவிக்கணும். அப்புறம் 6-2 அப்புறம் அதை சொல்லிருங்க. அது சொல்றேன். அதான் அப்புறம் அந்த தர்மகர்த்தா, என்னய்யா கணக்கு பாக்குறீரா? என்ன எல்லாம் சரியா இருக்கா? ஏயா, என் மாட்டு போட திருடின்னு சொன்னியாமே. ஏ பத்மா, இங்க வாடி. நீ திருடியாடி? நீ திருடியா? வாடி இங்க. யோ, இது நான் கட்டின கோவில். இங்க இருக்கிற எல்லா பொருளுமே பெருமாள் நகை உட்பட எல்லாம் நான் வாங்கினதியா? அதுக்கான ஆதாரம் ரசீது எல்லாமே உங்ககிட்ட தெளிவா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் மாட்டு பொண்ண எப்படியா நீ திருடின்னு சொன்னீர்? அப்படி இல்லம்மா, அவங்க மடியில நகை இருந்துச்சு, நாங்க எல்லாம் பார்த்தோம். அப்புறம் சின்ன குருக்கள் கூட இருந்தாரு, வேணா கேட்டு பாருங்க. ஆமாமா. ஓஹோ, என் மாட்டு பொண்ணு மடியில நகை இருந்ததுன்னா அவ திருடின் போகதான் வந்தான்னு முடிவே பண்ணிட்டியோ? அப்புறம் எதுக்காகமா மடியில நகையை வச்சிருக்கணும்? நான் தான் அவளை நகையை கொண்டு வர சொன்னேன். ஆமாயா, நான் தான் என் மாட்டு பொண்ணு கிட்ட நகையை கொண்டு வர சொன்னேன். இங்க பாரு ஓய், என் குடும்பத்துல இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அது பெருமாள் வந்து எனக்கு கொடுக்கிற சோதனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நியாயமா அந்த சோதனை எல்லாமே எங்க ஆத்த விட்டு விலகி போகணும்னா நாங்க பெருமாளுக்கு புது நகையா செஞ்சு போடணும். அதுக்குதான் இப்ப எங்களுக்கு சுத்தமா வசதி இல்லையே. அதனாலதான் நகையெல்லாம் எடுத்துட்டு வாடி. அட்லீஸ்ட் நகைக்காவது பாலிஷ் போட்டு கொடுக்கலான்னு எடுத்துட்டு வர சொன்னேன். அப்படின்னா இந்த உண்மைய உங்க மருமக அப்பயே சொல்லிருக்கலாமேங்க. நீதான் என் மாட்டு பொண்ண பேசவே விடலையா? கோவலனுக்கு பாண்டிய மன்ன தீர்ப்பு சொன்ன மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டியே. என் மாட்டு பொண்ண திருடின்னு சொல்லிட்ட. பத்தாததுக்கு அவளோட தோப்பனார இதுக்கு உடந்தேன்னு சொல்லி இனிமே இந்த கோயிலை விட்டு விரட்டிட்ட. ஆமா, நீ என்ன சர்வாதிகாரியா? ஆமா, கோவிலுக்கு கமிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கோவிலுக்கு கௌரவ தலைவியே நான் தான். எங்களெல்லாம் கேட்காம நீ எப்படியா முடிவெடுத்த? யோ, நாங்க திருடணும்னு நினைச்சா காலையிலேயே நகை திருடுவோம், ராத்திரி யாருக்கும் தெரியாம பட்டர் தூங்கினதுக்கு அப்புறம் தானே திருடுவோம். யோ, இந்த கை அள்ளி அள்ளி கொடுத்த கையா, என்னைக்குமே எடுக்காதியா, எடுக்காது. அதே மாதிரி எங்க பட்டரும் மான மரியாதை உள்ள மனுஷன்.
சத்தியமா திருட்டு புத்தி அந்த ஆளு கடவுள கூட வராதியா? அம்மா, நடந்து போச்சு. இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம். உங்க குடும்ப கௌரவத்தையும் அதுக்குள்ள மரியாதையும் நாங்க என்னைக்கும் மதிக்கிறோமா. அம்மா, கோயில்ல கணக்கு பார்த்தோம். ஒரு குண்டுமணி நகை கூட குறையல. எல்லாம் அப்படியே இருக்குமா. அதனால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம். நான் விட தயாரா இல்லையா? நான் விட தயாரா இல்ல. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? யோ, என் மாட்டு பொன் மேலையும் கோவில் பட்டர் மேலையும் நீங்க அத்தனை பேரும் வீணா பழி போட்டீங்க. இந்த தர்மகர்த்தாவை நான் சும்மா விட போறதில்ல. சும்மா விட போறதில்ல. மான நஷ்ட வழக்கு போடத்தான் போறேன். அம்மா, நம்ம தர்மகர்த்தா ரொம்ப நல்லவருமா. இந்த ஊருக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காருமா. ஆமாம்மா, ஊர்ல பெரிய மனுஷன் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சாருன்னா அவர் குடும்பத்துக்கு தானம்மா கேவலம். என்ன சொன்ன? கேவலமா? அப்ப பட்டர் பட்ட அவமானம் கேவலம் இல்லையா? பாவையா, பாவையா. அந்த ஆளு இந்த மாதிரி அவமானப்படுத்துக்கு தன் உயிரை மாச்சிக்கிட்டு இருந்தாரு வச்சுக்கியே. நீங்க யாராவது பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்ல உங்க தர்மகர்த்தா தான் பதில் சொல்வாரா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தான் அவசரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னையா பிரயோஜனம்? பாவையா, போ போய் அந்த பட்டர் கிட்ட கேளு. பட்ரையா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. மறுபடியும் நீங்க கோயில்ல வேலை பார்க்கணும். அம்மா, நீங்களும் என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. வாங்க போலாம். பெருமாளே, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. இவ்வளவு பெரிய பாவத்தை மறைச்சு பொய்ய சொல்லிட்டு என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. உண்மையை சொல்லுமா பத்மா, என் பொறுமையை சோதிக்காத. சொல்லுமா. இத பாரு செல்லம், அப்பா பாரு, அப்பா பாரு. நீ தானே திருடின? உண்மையை சொல்லிடுமா. சொல்லல? தெரியும், நேக்கு தெரியும். நீதான் திருடி இருப்ப. சீதா, சீதா, சீதா. என்னப்பா? அக்கா, ஏய், நான் கூட்டிட்டு இருக்க, அவளை போய் அக்கான்னு சொல்லிட்டு இருக்க. உள்ள போய் கற்பூரம் எடுத்துட்டு வா, கற்பூரம் எடுத்துட்டு வா. எதுக்குப்பா? எதுக்குன்னு கேக்குறியா? இவ கோயில் பெருமாளுடைய நகையெல்லாம் திருடிட்டான்னு சொன்னேன்ல, இப்ப ஒத்துக்க மாட்டேன்றாமா. போய் கற்பூரம் எடுத்துட்டு வா. அது மேல இவகிட்ட சத்தியம் வாங்க போறமா, சத்தியம் வாங்க போறேன். எதுக்குப்பா கற்பூரத்து மேல ஏய், கத்தி? சொன்னதை செய் போ. வேண்டாம்பா. உன்ன பத்மா, பத்மா, இத பாரு. அப்பா மேல சத்தியமா சொல்லு, நீ தெரியல? சொல்லு, அப்பா மேல சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. நீதான் திருடி இருப்ப. அதுதான் தயங்குறேன். நீதான் திருடி இருப்ப. அப்படின்னா என்னதான் நடந்தது? சொல்லு. அம்மா சொன்னது இல்ல, அவங்க சொல்றதுல உண்மையே இல்ல.
யாரையோ காப்பாத்த சொன்ன பொய். யார காப்பாத்த அப்படி சொன்னாங்க சொல்லு. நீ சொல்ற பதில தான் நான் மறுபடியும் கோயில்ல போய் சேவை பண்றதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். சொல்லு பத்மா. ஆ, ஆ, சொல்லு அப்பா சொல்லு. அந்த நகையை திருட்டது யாத்துக்காரப்பா. என்னக்கா சொல்ற? அத்தி பேர் அந்த காரியத்தை செஞ்சாரு. ஆமா சீதா, மடத்தனமான இந்த காரியத்தை செஞ்சது அவர்தான். கோயில் நகையை எப்படியோ திருடிட்டு வந்து ஆத்துல வச்சிட்டு இருந்தார். அவரோட மனசாட்சியே அவரை காட்டி கொடுத்து என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க தவிச்சிட்டு இருந்தோம். அப்ப நான் தான் நகை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம பெருமாளுக்கு சாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லி அப்பா இல்லாத நேரமா பார்த்து கோயிலுக்கு வந்து, ஆனா பெருமாளுக்கு நகையை போடுறச்சு ஏன் போராத காலம். அந்த தர்மகர்த்தா பார்த்துட்டு எல்லாமே விபரீதமா முடிஞ்சிடுத்துடி. ஆமா. அந்த நகையெல்லாம் பார்க்க வச்சதே அந்த பெருமாள் தாமா. நமக்கு சொந்தமான பொருளை எப்போ பெருமாளுக்கு காணிக்கையா செலுத்திட்டோமோ அப்பவே அது அவருக்கு சொந்தமா. அதை யார் எடுத்தாலும் அதுக்கு பேர் திருட்டு தான். ஸ்ரீவத்சருக்கு இப்படி ஒரு திருட்டு புத்தி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா. நினைச்சு கூட பார்க்கல. அக்கா, அத்தி பேர் என்னென்னமோ தப்பு பண்ணார். அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். ஆனா இது எவ்வளவு பெரிய பாவ காரியம். இதுக்கப்புறமா நீ அவரோட சேர்ந்து வாழலாமா? அவரால தான் நமக்கு திருட்டுப்பட்டோம். 4 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன புருஷனுக்காக உயிரையே கொடுக்கலாம். ஆனா மான மரியாதை இழக்க கூடாது. நீ ரங்கா எடுத்து நம்மாத்துக்கு வந்துடு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சீதா. ஒரு பொண்ணு நிரந்தரமா புக்காத்துக்கு வர்றது எப்போ தெரியுமா? அவளோட கடைசி மூச்சு நின்னு அவ பிரேதம் ஆன பிறகுதான். அம்மா, என்ன வார்த்தை சொல்லிட்டம்மா. இதுக்கு என் மனசு என்ன வேதனைப்படுது தெரியுமா? இப்போ சீதா என்கிட்ட புக்காத்துல இருந்து பிறந்தாத்துக்கு வந்துடுன்னு சொல்றச்சு. அப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? நான் அந்த ஆத்துல இருக்கிறது யாத்துக்காரருக்காக இல்லப்பா. நான் முக்கியமா அங்க இருக்கிறது என் அம்மாவுக்காகவும் என் அப்பாவுக்காகவும் தான். எனக்கா? ஆமா சீதா, பொய் பேசுறதே பாவம் நினைக்கிறவா என் அம்மா. அவ இன்னைக்கு என் மேல திருட்டு பழி விழுந்துடக்கூடாது, அப்பா அவமானப்பட்டு வேலையை எழுந்துடக்கூடாதுன்னு தான் பெருமாள் சன்னிதானத்துக்கு வந்து தெய்வத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பொய்ய சொன்னா. என் ஆத்துக்காரர் நகையை திருடும் போது பிடிபட்டிருந்தா நிச்சயமா அவ இந்த பொய்ய சொல்லிருக்க மாட்டான். அவர் தண்டனை அனுபவிக்கட்டும்னு விட்டுருப்பா. அவ அவ நேக்கு கிடைச்ச மாமியார் இல்ல, மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி பிரிஞ்சு நான் என்னைக்குமே வரமாட்டேன் சீதா, வரவே மாட்டேன். அப்பா, நான் வரப்பா. அப்பா, இன்னைக்கு 2ல 1 தெரியாம நான் உங்களை விட மாட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இந்த கேவலமான புத்தி வந்துச்சு? சொல்லுங்க. கோயில்ல 4 பேருக்கு முன்னாடி நான் திருடிங்கிற பழிய சுமந்து நின்ன எங்க அப்பா அந்த திருட்டுக்கு உடந்தன்னு கேவலப்பட்டாரு. அவரை வேலையை விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பெருமாளுக்கு முன்னாடி என் மனசாட்சியை அடகு வச்சுட்டு போய் சொன்னேன்டா. டேய்,
நகைய நம்ம பத்மாவை பாலிஷ் போட எடுத்துன்னு வர சொன்னேன்டா. ஐயோ, கூசாம நான் பொய் சொன்னேன்டா, பொய் சொன்னேன். உன்னை காப்பாத்துறதுக்காக இல்லடா, என் பத்மா மேல வீண் பழி வந்துடக்கூடாதுடா. யாத்துக்கு நான் போனா என்ன ராஜா மரியாதையோட வரவேற்கிற என் தோப்பனர் இன்னைக்கு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அவர் போனம் தான் வெளியே போகும் சொன்னாரு. ஐயோ, அந்த பெரிய மனுஷன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா. அந்த பாவத்தை இனி நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே தீர்க்க முடியாதுடா. நான் வேற வழி இல்லாம நீங்க தான் நகையை திருடிட்டு வந்தேன்னு எங்க ஆத்துல நான் சொன்னப்ப என் தங்க சீதா என்ன சொன்ன தெரியுமா? இனியும் இப்படிப்பட்ட ஒரு ஆளோட நீ வாழணுமா? வாழ்ந்தது போறோம், உன் குழந்தைய தூக்கிட்டு ஆத்துக்கு வந்துடுன்னு சொல்றான். என் மேலையும் உங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல இருந்தாண்டா அவ இன்னும் இந்த ஆத்துல இருக்கா. நான் ஒன்ன கூட எழுந்துருவேண்டா, ஆனா என் மாட்டு பொண்ணையும் பேரனையும் என் காரணத்தை கொண்டு நான் இழக்கவே மாட்டேன்டா, இழக்கவே மாட்டேன். கேட்டேளா? பெத்த தாய் பேசுற பேச்ச கேட்டேளா? எந்த தாயும் மனசால சொல்ல முடியாத வார்த்தைய மனச கல்லாக்கிண்டு சொல்ற வார்த்தைய கேட்டேளா? ஏன் இப்படி எல்லாம் சொல்றா? உங்க மேல இருக்கிற வெறுப்பு. நீங்க செஞ்சுட்டு வந்த அந்த கேவலமான செயல் இப்பாவது சொல்லுங்கண்ணா, இதெல்லாம் நீங்க உங்க சுய புத்தியோட செஞ்சேடா? இல்ல இல்ல யாராவது சொல்லி கொடுத்தாளா? சொல்லுங்கண்ணா. டேய், நீயும் அந்த சுதர்சனுக்கும் சக்கரவர்த்திக்கும் வேலை போயிட்டியாடா? அவ பக்கத்துல சேர்ந்துட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு முடிவே பண்ணிட்டியாடா? சொல்லுடா பாவி, சொல்லு. இது பாருங்க, இதுக்கு மேலே நீங்க உண்மையை சொல்லல நான் மண்ணெண்ணை எடுத்து என் தலையில கொட்டிட்டு தீ வச்சுட்டு எரிஞ்சு போயிடுவேன். ஐயோ, அந்த காட்சி நீங்க நல்லா பாருங்க. ஐயோ பத்மா, நான் பண்ண தப்புக்கு நீயே வீணா தண்டனை அனுபவிக்கணும். உண்மையை சொல்லிடுறேன். நான் சூதாடி கடங்காரன் ஆனதுக்கு, குழந்தைய பிச்சை எடுக்க வச்சதுக்கு, இது எல்லாத்துக்கும் மேல கோயில் நகையை திருடினதுக்கு என்னை தூண்டி விட்டது அந்த பாவி கோதண்டம் தான். கோதண்டம்? இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். டேய், நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக வீணா அவன் மேல பழி போடலையே. இல்ல, சத்தியமா இல்லம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மைமா. நடந்தது இதாம்மா. நம்புமா. ப்ளீஸ் பத்மா, இந்த உண்மையை தயவு செஞ்சு நம்பு பத்மா. அப்பா, ஏன்பா அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கு? வருத்தப்படாதீங்கோ, பெருமாள் நம்மள நிச்சயமா கைவிட மாட்டார்ப்பா. மாமா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். கோயில நடந்த திருட்டுக்கு உங்களை உடனே சொல்லிட்டாங்களாமே. இனிமே பூஜை பண்ணக்கூடாது, கோயில் வாசலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. கோதண்டம், வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதப்பா. ஐயோ இல்ல மாமா, எனக்கு மனசு கேட்கல. உங்களை அவமானப்படுத்துறவங்கள நான் சும்மா விட போறதில்ல. என்ன செய்ய பொருள்?
கோயில் நிர்வாகத்து மேல நான் கேஸ் போட போறேன். எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுக்க போறேன். உங்களுக்காக மான நஷ்டீடு வழக்கு போட்டு 10 லட்சம் வாங்கி தர போறேன் மாமா. கோதண்டம், தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்காத. இதை இப்படியே விட்டுடு, தயவு செஞ்சு விட்டுடு. இதுல உங்க சம்பந்தி அம்மா ரங்கநாயகி அம்மாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, அவங்களையும் நான் கோர்ட்டுக்கு இழுக்கிறேன். வரட்டா? டேய், ஏய், ஆ, என்ன தைரியம்டா உனக்கு? ஏடா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லிருப்ப? மகாபாவி, நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதே தப்புடா. பாவி, பாவி. எதுக்காக நடிக்கிறீங்க? விடுங்க. அந்த எப்படி கட்டியடா? நீ நல்லா இருக்கியா? எதுக்காக நடிக்கிறீங்க கேக்குறல? படுபாவி. விடுங்க, சட்டையை விடுங்க. தைரியம் இருக்குடா விடுங்கன்னு உனக்கு. சொல்றேன். இப்படி ஒரு காரியத்தை எப்படிடா அவனை செய்ய சொன்ன? நான் உயிரோடயே விட மாட்டேன்டா. விடுங்க, அடிக்கிறேன். உயிரோடயே விட மாட்டேன். எதுக்கு அடிக்கிறீங்க கேக்குறீங்களா? சொல்லிட்டு அடி. என்னையே விடுங்க. கொட்டிடுவியாடா? சட்டையை விடுங்க. அடிக்காதீங்க சொல்றேன்ல. விடுங்க. எப்படிடா எதுக்கு அடிக்கிறீங்க? தைரியம் செய்து பேசு. பேசுடா. என்ன கொட்டிடுவியாடா நீ? கொட்டிடுவியா நீ? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இப்படி ஒரு கேடு கெட்ட காரியத்தை செஞ்சுட்டு எங்க அப்பாவுக்கு மூத்த மாப்பிள்ளைய வந்து தொலைச்சிருக்கியே, மானம் கெட்டவனே. பத்மா, கோதண்டம் என்ன தப்பு பண்ணா? எதுக்காக இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்? என்ன தப்பு பண்ணனா? சம்மந்தி, என் பையன் ரொம்ப யோக்கியமானவன், அவன் ரொம்ப நல்லவன் நான் சொல்லவே இல்ல. செஞ்சா கேவலமான எல்லா தப்பையும் செஞ்சா. சூதாடினா, கடை வாங்கினா, பெத்த பிள்ளைய கூட பிச்சை எடுக்க விட்டான். கடைசியில கோவில் நகையை திருடினா. அவனை ஒட்டு மொத்தமா இதெல்லாம் செய்ய சொன்னது யார் தெரியுமா? இதோ நிக்கிறானே இந்த பாவிதான். பாவி, மகா இல்ல. பாவி. நான் இல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. நம்பாதீங்க இவங்கள. டேய், அன்னைக்கு குழந்தை விஷயத்திலேயே நீதான் காரணம்னு எல்லாரும் முன்னாடியும் என் பையன் சொன்னப்ப கூட நான் என் பையன் பேச்ச நம்பவே இல்லடா. பொய் சொல்லாத நான் அவனை திட்டினேன். ஆனா நீ தப்பிக்க பாக்குறியாடா? பாவி. உங்க பையன் சொன்னா அதை நம்பிடுவீங்களா? அந்த கோயில் நகை திருட்டு விஷயத்துல நீதான் முக்கிய காரணம்னு அவர் சத்தியம் பண்ணி சொல்றாரு.